ஆண்டவராகிய இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, திருப்பலி தொடக்கத்திலே நாம் பின்னாலிருந்து பவனியாக வருவோம். அன்பிய பொறுப்பாளர்கள் அன்னையினுடைய திருவுருவத்தை எடுத்து வருமாறு அன்போடு வேண்டுகின்றேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் தொடர் வழிகாட்டுதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்கினியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த மாலை திருப்பலியிலே இறைவனுக்கு உளமாற நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே நாம் ஒரே குடும்பமாக கூடி இந்த அக்டோபர் மாதம் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட குறிப்பாக திரு ஜெபமாலையை நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுத்த திரு அவையினுடைய அழைப்பை ஏற்று இந்த மாதம் முழுவதும் அன்னையானவள் அன்பியத்திலே பவனியாக சென்று இன்றைய நாளிலே நம்முடைய பங்கில் எல்லோரும் இணைந்து இந்த நாளை இந்த மாதத்தை நிறைவு செய்கின்றோம். எனவே ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் இந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கு அன்னையினுடைய திருவுருவம் எல்லா குடும்பங்களுக்கும் செல்வதற்கு உதவியாக இருந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த அக்டோபர் 31ஆம் நாள் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் அன்னையினுடைய பரிந்துரை இறைவேண்டல் நமக்கு நிறைவாக கிடைக்கப்பெற நாம் மன்றாடுவோம். அவருடைய பரிந்துரை இறைவேண்டல் மூலமாக எல்லாவித நலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் இந்த ஜெபமாலை என்பது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற்று அதில் நாம் நம்முடைய பயணத்திலே இருக்கக்கூடிய பலவீனங்களை பலமாக இறைவன் மாற்ற மன்றாடுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் நிறைவேற்ற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த குடும்பத்தினர் நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய நம்பிக்கையை ஏற்று இன்றைய நாளிலே நம்முடைய திருவையில் இணைந்து அன்பு பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்து இன்று புது நன்மை பெற இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவை அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் நற்கருணை வடிவிலே ஏற்க இருக்கின்றார்கள். எனவே டேனியல் உமாநாத், ஜெனிதா, செபின் பிரின்ஸ், செபிதா பிரின்சி இவர்கள் நால்வரும் இறைவனுடைய அருளாற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கத்தோலிக்க திருவை நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என இவருடைய குடும்பத்திற்காக சிறப்பாக மன்றாடுவோமாக. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனமிருந்து இவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதனானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உமோடு தூய ஆவியானவர் ஒன்றிப்படி இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் உமது அன்பு திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசம் வாசம் வாங்க வாசம். பக்கம் எண் 380 பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 4-9 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனித்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்து வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்களுக்கும் உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விருப்ப தகுந்தவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழிமரபாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டறிந்தவை யாவற்றையும் கடைபிடிங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பெருமை கொள்ளும் பெருமை கொள்ளும் இருப்பாராக. இது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பக்கம் எண் 107. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. பக்கம் எண் 107. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார்.
உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளிலே நாம் திருஜெப மாலை மாதத்தினுடைய இறுதி நாளிலே இருக்கின்றோம். 2ஆம் ஆண்டாக அக்டோபர் மாதத்தில் அன்னையினுடைய அன்பிய பவனி நிறைவு பெற்றிருக்கின்றது. எல்லா குடும்பங்களிலும் அன்னையினுடைய திருவுருவமானது பயணித்து திரு ஜெபமாலையை நாம் எல்லோரும் குடும்பமாக இணைந்து ஜெபித்து அதை இன்றைய நாளிலே நிறைவு செய்திருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திரு ஜெபமாலை நம்முடைய பங்கை பொறுத்தவரை அது ஒரு கடினமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிதானா? திரு ஜெபமாலையை நம்ம வாரத்தில் 2 நாட்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். திருப்பலியில் பங்கெடுக்கிறீர்கள். ஆனால் 2 நாளுமே நாம் திரு ஜெபமாலையை ஜெபிப்பது இல்லை. 7:50 வரைக்கும் யாரும் கோயிலுக்கு வர்றதில்லை. அதே போல் வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்தமாகவே ஒரு 15 பேர் தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இயலாத ஒரு நிலை, நம்முடைய பங்கினுடைய சூழல் என்று பார்க்கின்ற பொழுது இயலாத ஒரு நிலை. ஆனாலும் கூட அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய கடமை என்பதும் இருக்கின்றது. கம்பம்பங்களை எப்பொழுதுமே திருஜெபமாலை ஜெபிப்பதில்லை என்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டிய கடமையும் நம்மிடம்தான் இருக்கின்றது. கொஞ்ச நாள் நம்ம மறைக்கல்வி பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் நின்று விட்டது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த திருஜெபமாலை அன்பிய பவனி, அன்னையினுடைய அன்பிய பவனி நிச்சயமாக ஒரு சிறிய அந்த வாழ்வையும் நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்கள். எனவே இந்த திருஜெபமாலை குறித்து நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த திருஜெபமாலையை நாம் பல நேரங்களிலே பல சபையினரால் விமர்சனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. திருஜெபமாலை எதுக்கு ஜெபிக்கிறீங்க, திரும்ப திரும்ப எதுக்கு அருள் நிறைந்த மரியை சொல்கிறீங்க, அல்லது மின்னுலகில் இருக்கின்ற தந்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இது அன்னைக்கு எதற்காக ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்பதுதான். எனவே நாம் மீண்டும் மீண்டும் இதை நாம் நினைவூட்டி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் அவர்களுக்கு பதிலிருப்பு தரவும் கடமைப்பட்டிருக்கின்றோம், தயாராகவும் இருக்க வேண்டும். ஆக அன்னையினுடைய பக்தி என்று சொல்லுகின்ற பொழுதே, அல்லது அன்னைக்கு வணக்கம் செலுத்துகிறது என்று சொல்லுகின்ற பொழுதே, அது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். இது மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல. எப்பொழுதுமே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய சிறப்பு அப்படின்னா ரொம்ப தேவையில்லாமல் திரு அவையானது ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்காது. மாறாக விவிலியத்தின் அடிப்படையில் தான் அதை கொண்டு செல்லும், அடுத்து பாரம்பரியத்தினுடைய அடிப்படையிலும் கொண்டு செல்லும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த திருஜெபமாலை என்பது விவிலியத்தின் அடிப்படையில் கடவுள் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்திருக்கின்றார். கடவுளே இந்த அன்னையை போற்றி புகழ்ந்திருக்கிறார். அப்போ அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதலாக கடவுளிடம் புதிய ஏற்பாட்டிலே அருளை நிறைவாக பெற்றவர் அப்படிங்கிறது ஒரு பெண் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மரியா. அன்னைக்கு நாம் முதல் வார்த்தையை வாசிக்கிறது 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு அனுப்பி வைத்தார். அப்போ கடவுள் தான் அன்னை மரியாளை அருள்மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை நாம் ஜபமாக ஜெபிப்பதிலே எந்தவித தவறும் இல்லை அப்படிங்கிறதுல நாம் முதலில் ஆழப்படுத்தும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக கடவுள் அறிமுகப்படுத்தி வைத்த ஒன்றுதான் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றதே.
அது அதற்கடுத்து அன்னை மரியாள்கிட்ட வேண்டோம். இதில் எந்தவித தவறும் இல்லை என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இயேசு கற்றுத்தந்த ஜெபம். அதே போல் இந்த திருஜெபமாலையில் ஜெபிக்கிறது முழுவதும் எதை நினைத்து ஜெபிக்கின்றோம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இயேசு பிறந்ததிலிருந்து இறந்து உயிர்த்து விண்ணகத்திற்கு சென்று அங்கு நமக்காக பரிந்து பேசக்கூடிய அன்னையினுடைய விண்ணேற்பு எல்லாத்தையுமே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடையுமே நம்ம ஒப்பு கொடுத்து மன்றாடக்கூடியதான் திருஜெபமாலை என்பதை அறிந்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே அதை நாம் சிறிது நிறைவூட்டி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அன்புக்குரியவர்களே, இதை நாம் சவாலாகவும் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருஜெபமாலையை நாம் ஜெபிப்பதிலே நமக்கு தொய்வு இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது இந்த விழா அந்த சவாலை நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அல்லது நம்முடைய திருஜெபமாலையினுடைய அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த முறையை மறு ஆய்வு செய்யக்கூடிய, மறு ஆய்வுனா என்ன சொல்லுது, தொடர்ச்சியாக நம்முடைய பங்களை இன்னும் எப்படி வளர்க்கலாம், அன்னையினுடைய இந்த பக்தி முயற்சி குறிப்பாக ஜெபமாலை ஜெபிப்பதை இன்னும் எப்படி நாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறதை நாம் ஆய்வு செய்து கொண்டே இருக்கணும். அவ்வளோதான், இது முடியாது அப்படின்னு நிச்சயமாக இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். என்றால் இது வாரத்தில் என்ன சொல்லுது, வார நாட்களாக இருக்கின்ற வேளையில் வெள்ளிக்கிழமை ஒரு 10 பேர் 15 பேர் வரக்கூடிய நிலையில் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது இது ஒரு முயற்சியினுடைய வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே எதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில திட்டமிட்டால் அல்லது முடிவெடுத்தால் நிச்சயமாக நம்மால் இயலும். எனவே அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாம் இந்த திருஜெபமாலை குறித்து மறையுறையிலே அதிகம் சிந்திப்பதை விட நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிலே நம்முடைய பங்கு திரு அவையானது இந்த திருஜெபமாலையிலே ஆழமாக ஊன்றி இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் திருஜெபமாலையை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம், இன்னும் எப்படியெல்லாம் அதிகமாக ஆழமாக அன்னையினுடைய பக்தியை நாம் வளர்த்தெடுக்க முடியும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அன்று நான் 7:30 மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் நமக்கான ஒரு முடிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அந்த 7:30 கிளம்புனோம்னா 7:45க்கு திருஜெபமாலை அல்லது 7:40க்கு திருஜெபமாலை ஆரம்பித்தோம்னா 8 மணிக்கு நம்ம முடித்து விடலாம். எனவே இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அன்னையருடைய அன்பிய திருப்பவனியில் முழுமையாக நீங்கள் ஒத்துழைப்பு தந்திருக்கிறீர்கள். அதேபோல் அன்பிய பொறுப்பாளர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். அருமையான வகையிலே இந்த அன்னையினுடைய திருவுருவத்தை ஒவ்வொரு இல்லத்திற்கும் எடுத்துச் செல்வதற்கு வழிகாட்டுதலையும் அருமையான ஒருங்கிணைப்பையும் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கைகளை ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைப்படி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. நன்மைக்காகவும் புனித திறமைகள் அனைத்து நலன்களுக்காகவும் இரக்கத்தின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்கள் லாபமாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தாயை தந்தை என்று வாழும் எல்லாம் விட இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையில்தான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் என்று உயிர் தாழச் செய்தி. ஆகவே நாங்கள் வானரத்துதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய வழியில் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ள இந்த திரு ஜெபமாலை நமக்கு பயன்படுகின்றது. எனவே இந்த திரு ஜெபமாலையை ஜெயிப்பதற்கு தவறிய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த திரு ஜெபமாலை ஜெயிப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை நினைத்து பார்த்து இந்த அப்பரச காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் நம் பலமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றமடைய செய்வாராக. இந்த நேரத்தில் முழுமையாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்து வந்த, இன்னும் சிறப்பாக அன்னையின் வழியாக செய்து வந்த எல்லா நற்காரியங்களையும் நினைத்து பார்ப்போம், நன்றி செலுத்துவோம். ஒருவேளை ஏமாற்றங்கள் இந்த மாதத்தில் இருந்திருக்கலாம், நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம், தோல்விகள் இருந்திருக்கலாம், தடைகள் இருந்தலாம். அதையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய சோர்வற்ற ஒரு தன்மை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளர்வுறாத தன்மை, ஆண்டவர் இயேசுவோடு நடப்பதில் துணிச்சல் மிக்க தன்மை, எந்த சிக்கலையும் தன்னுடைய உணர்வாக வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலிருந்து சிந்தித்து முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட தன்மை, இவை அனைத்தையும் இறைவன் நமக்கும் தர வேண்டுமென மன்றாடுவோம். வானக தாயே, தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூயதாக்க வேண்டும் நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அழுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எழுது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் குருஸ் நிரப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்களியம் பிரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிடமே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் குருசில் உடலிலும் ரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இங்கு குழுமியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னையின் வழியாக அருள் பெறுவதற்காக நாங்கள் எங்கள் இந்த திருப்பலியின் வழியாக எங்களே ஒப்புக் கொடுத்திருக்கின்ற வேளையில் இறைவா எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். எம்முடைய கம்பம் திருவையை ஆசீர்வதித்திரளும். கடந்த மாதம் முழுவதும் உம்முடைய அன்பு கருவியாம் மீட்பின் கருவியாம் அன்னை மரியாள் எங்களோடு இணைந்து எங்களுடைய இல்லத்தை நாடி வருவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாய்ப்பை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, தொடர்ந்து நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையிலும் அன்னை மரியாள் காட்டிய பாதையில் நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த திரு ஜெபமாலையிலும் முழுமையாக நிலைத்து நிற்க எங்களுடைய பங்கு திருவை இன்னும் நல்ல முறையில் ஈடுபாட்டோடு இந்த திரு ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க எங்களுக்கு நிதாமே ஆசை அளித்து எங்களை வழி நடத்திடணும். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தியிருக்கிறேன், நன்றி இறைவா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு இறை பராமரிப்பை கொடுத்திருக்கிறேன், நன்றி இறைவா. தொடர்ந்து வரக்கூடிய புதிய மாதத்தில் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திரளும். நாங்கள் நீண்ட காலமாக உம்முடைய திருவடியில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்திரளும். குழந்தை செல்வங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக, கடன் சிக்கல்களுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக, இன்னும் முதியோருடைய உடல் உள்ள நலத்திற்காக, இவ்வாறு பல்வேறு நிலையில் இறைவேண்டல் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திரளும். இறைவா, இந்த நாளிலே தங்களுடைய உள்ளத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை வடிவிலை பெற இருக்கின்ற குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்திரளும். அவர்களுக்கு எல்லாவித நலன்களையும் பொழிந்து நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணை ஏற்றுக்கொள்ளும். இக்குடிக்கிற அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், என் முறைகளில் மொக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்பொழுதேத்தும் வரமரலமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறையாட்சி மண்ணில் மலர் அனைவரும் இணைந்து மன்றாடுவோமாக. எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் அவள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கழக்கம் பண்ணி நலமோடு வளமோடு வாழ்வோமாக. நாங்கள்
எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு மட்டும் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்களுடைய குற்றம் குறைகளை பலவீனங்களை பாராமல் எங்கள் கூடியிருக்கக்கூடிய எங்கள் ஒருவருடைய ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பு, அமைதி, இறை மகிழ்ச்சி, நல்லதொரு வாழ்வை அனைத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒரு பொருள் மகிழ்ச்சியுடன் உறவில் வாழ்த்து பகிர்ந்து கொள்வோம். இது இறைவனின் சமர உலகின் பாவங்களை போக்கின சமர வந்து அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தம்மை காத்து நிலை வாழ்வு கண்டு செல்வனமாக.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் நாம் திருஜெபமாலை பவனியை மேற்கொள்ள இருக்கின்றோம். எனவே எல்லோரும் இருந்து திருஜெபமாலை பவனியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவருடைய ஆழத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகள், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பிய பொறுப்பாளர்கள் அன்னையினுடைய திருவுருவத்தை எடுத்து வருமாறு அன்போடு வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போதே பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடு கொண்டு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருவை நம்புகிறேன். உடல்களின் ஒற்றுமை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆமென். திருநிறை பேருண்மைகளுள் முதலாவதாக இயேசு பூங்காவனத்தில் இரத்தமியத்தை தியானித்து துன்பங்களை ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். அவர்களுக்கு சிறப்பான உதவி சரணம் உந்தன் பாதாரம் போதினாதாரம் கன்னிமாதாரே சரணம். துயரறை பேருண்மைகளுள் இரண்டாவதாக இயேசு கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானித்து உடலின் புலன்களை அடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. நிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயர் என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தூயநிறை பெருமையில் மூன்றாவதாக இயேசு முள்முடி தரிக்கப்பட்டதை தியானித்து நிந்தை அவமானங்கள் தாழ்மை இவற்றை திருமணத்துடன் ஏற்கும் மரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. என்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்மை என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலை நிறைவேறுவது போல மண்ணுலை நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நடத்தியதும் உங்கள் இறக்கும் யாரது உங்கள் சிறப்பான உதவி புரியும். பெருமைகளும் நான்காவதாக இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து வாழ்வின் சிலுவைகளை இயேசுவோடு சேர்ந்து சுமக்கும் மரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்து மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை நரநற்பில் மீட்டலும் எல்லாரையும் பாதையில் நடத்தியதும் இரக்கம் யாருக்கு அறியும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். தீயநிறை பேருண்மைகள் ஐந்தாவதாக, இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை தியானித்து தீமை செய்தவர்களை மன்னிக்கும் மரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரணும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருப்பதாக. ஆமென்.
பாவங்களை பொறுத்தோம் எங்களை எல்லாரையும் நல்ல பாதையில் அனுப்பியோம் உங்களுடைய இரக்கம் யாருக்கு அறியும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவின் கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டருளும் பரத்தை படைத்த பிதா சர்வேசா எங்களை தெய்வத்தின் அரசியும் உலகத்தை
கருவின் புனித அன்னையே, இது உண்மை சரணடைந்தோம். எங்கள் தேவைகளை எங்களை புறக்கணியாதேயும். மகிமை மிகுந்த கன்னியே, விண்ணுலக பெயர் பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை என்றும் காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிருந்தும் எங்களை என்றும் மீட்டருளும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, ஆரோக்கிய அன்னையே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்தரசர் வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அழைப்பு ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிய விரும்புகின்றேன். நல்ல முறையிலே இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். எனவே நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு கல்லறையில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அருள் கூர்ந்து அடுத்தடுத்த இடங்களில் திருப்பலியும் கல்லறை மந்திரிப்புகளும் இருப்பதால் சற்று கவனம் எடுத்து விரைவாக குடும்பத்தோடு வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளவும், திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுப்பவர்கள் முன்னரே வந்து கருத்துக்களை கொடுத்தருளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அல்லது நாளை உங்களுடைய கருத்துக்களை கொடுத்தருளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அன்றைய நாளிலே நம்முடைய இந்த அருமையான நிகழ்வினை நம்முடைய ராயப்பன்பட்டி அன்னாள் சபை அருட்சகோதரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நாம் கடவுளை அனுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். மகிழ்ச்சி. நன்றி. அன்பிய பொறுப்பாளர்கள் மற்ற அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கு உடனடியாக சிறிய கூட்டம் நடைபெறும். ஒரு 1/4 மணி நேரம் தான் முடிச்சிடலாம். அன்புக்குரியவர்களே, ஆங்காங்கே இருப்பவர்கள் தன்னார்வத்தோடு இந்த நாற்காலிகளை ஒருங்கிணைத்து உள்ளே கொண்டு செல்லுமாறு